இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவர்களுடைய கண்ணீரை பார்த்து சிரிப்பது, ரசிப்பது, அதை கொண்டாடக்கூடிய ஒரு கேவலமான எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவைங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தானவைங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமானவைங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஒரு கூட்டம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறது நேற்று இரவு லைவ் பார்த்த பலருக்கும் தெரிந்திருக்கும். சாண்ட்ரா தன்னுடைய கடந்து வந்த பாதைய பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல தன்னுடைய அண்ணன் தவறிட்டாரு. அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவருடைய உடல் மார்ச்சரில வைக்கப்பட்டிருக்கு. ஃபோன் பண்ணி சாண்ட்ராவ அழைக்கிறாங்க. அழைத்து சாண்ட்ரா வந்து மார்ச்சரிக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நீங்க ஒரு பெண். நாங்க உங்கள வந்து உள்ள அலோவ் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஏன்னா அந்த உடல் வந்து ரொம்ப ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அவங்களுக்கு தெரியும். ரொம்ப கோரமாக இருந்திருக்கும். அத பெண்கள் பார்க்கறது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு மனரீதியான தாக்குதலை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால சாண்ட்ராவ அலோவ் பண்ணல. அந்த விஷயத்த வந்து சாண்ட்ரா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆரோரா சின்க்ளர் மற்றும் ஆதிரை 2 பேரும் பாத்ரூம் ஏரியால நின்னுகிட்டு, சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் கூத்தடிச்சுக்கிட்டு இருந்த காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியான கேவலமான மனநிலை கொண்டவனுங்க இவனுங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக புரியல. இதெல்லாம் எங்கருந்து தொடங்குது அப்படின்னா, ஆரோரா சின்க்ளர் அதுக்கு ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. நான் திரும்பி பார்த்தேன். பார்க்கும்போது வினோத் வாயில கைய வச்சு அழுதுட்டு இருக்காரு. இப்படி கைய வச்சு அப்படின்னு பார்த்தா, வினோத் வந்து சிரிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு அவர பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம நானும் ஆதிரையும் பாத்ரூம் ஏரியாவுக்கு வந்து நாங்க சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது சாண்ட்ரா தன்னுடைய கடந்து வந்த காலகட்டத்தில எவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்திருக்கு. சித்தி, சித்தப்பாவுடைய அரவணைப்புல வளரும்போது, ஒரு தாய் தகப்பனுடைய அரவணைப்பு இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரஜன் தன்னுடைய வாழ்க்கை துணையாக வந்ததுக்கு பிறகு, மிகப்பெரிய அளவுல எதிர்ப்புகள வந்து தன்னுடைய குடும்பம் வந்து அழுத்தத்த வந்து சாண்ட்ராவுக்கு குடுத்து, ஒரு கட்டத்துக்கு மேல பிரஜனுக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு சாண்ட்ரா போயிருக்காங்க. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிரலாம். என்னுடைய குடும்பத்தில வந்து உன்ன வந்து ஏத்துக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல இது ரொம்ப தப்பா போகுது. நம்ம பிரிஞ்சிரலான்ற கட்டத்துக்கு ஒரு பெண் போயிருக்கா. தனக்கு ஆதரவாக, அரவணைப்பாக இருந்த தன்னுடைய அண்ணன் தவறிட்டாரு. அவருடைய உடலை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவ தள்ளப்பட்டிருக்கா. இவ்ளோ பெரிய கொடுமைகள் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய அண்ணன் இறந்த நேரமும், தன்னுடைய குழந்தைகள் பிறந்த நேரமும் ஒரே நட்சத்திரத்தில இருக்கு. அப்ப தன்னுடைய அண்ணன் தான் குழந்தை ரூபத்தில தனக்கு வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, கேவலமாக, கீழ்த்தனமாக நீங்க சிரிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் எப்புட்றா சிரிப்பு வருது? எந்த மொகரக்கட்டை இந்த ஆரோரா சின்க்ளர்லாம் ரொம்ப கைண்டு, ரொம்ப மனிதநேயம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. எந்த ஒரு யாருக்கு ஒரு கஷ்டம்னாலும் அந்த பொண்ணால தாங்கிக்க முடியாது. அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல இந்த ஆரோரா சின்க்ளருக்குலாம் ஃபயர் விடக்கூடிய அந்த கும்பல பார்த்து கேட்கிறேன். எங்க இருந்துடா உனக்கு சிரிப்பு வருது? இதே விஷயம் ஆரோரா சின்க்ளருடைய வாழ்க்கையில நடந்திருந்தா, இன்னொருத்தன் பார்த்து சிரிச்சிருந்தா, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அரோரா சின்க்ளர மட்டும் சொல்லல. அரோரா சின்க்ளர், ஆதிரை, விக்கல்ஸ் விக்ரம், கனி, யா கானா வினோத் இவங்க 5 பேரும் எப்படிப்பட்ட கேவலமான மனநிலை கொண்டவங்கன்னு பாருங்க. இதுல சபரி ஒருத்தன் மட்டும் தான் பின்னாடி உட்கார்ந்துட்டு ஆரோரா சின்க்ளர் அப்படி சொரண்டி, "இல்ல பேசாத" அப்படின்னு அவன் சொல்றான். "டேய் சபரி, நீ அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்க கூடாது. நீ உண்மையிலேயே நல்லவன், நல்லவன், நல்லவன்னு வெளியில இருக்கிறவன்லாம் உனக்கு ஒரு தரப்பு ஃபயர் விட்டுட்டு இருக்காய்ங்க. அந்த இடத்துல நீ உண்மையிலேயே நல்லவனா இருந்திருந்தா, டேய் அடுத்தவனோட கஷ்டத்த, அடுத்தவளுடைய கஷ்டத்த பார்த்து உங்களுக்கெல்லாம் எப்புட்றா சிரிக்க மனசு வருது? அப்படின்னு நீ சட்டைய புடிச்சு கேட்டிருந்தா, நானும் உனக்கு ஃபயர் விட்டுருப்பேன்டா. அந்த இடத்துல இல்ல பேசாதன்னு தடுக்கிறது மட்டும் தான். நீ நல்லவன் இல்ல. அந்த இடத்துல அந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆயிறக்கூடாது. நீங்க அடிக்கிற கூத்தையும், கும்மாளத்தையும் விஜேஎஸ் வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணி சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிருவாரு. அதனால நீ தடுக்கிற. உண்மையிலேயே மனிதநேயம் கொண்ட எவனாக இருந்தாலும் அந்த இடத்துல பெட்ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்றானுங்கங்க. எனக்கு எப்படி சிரிப்பு வந்துச்சு? எதனால சிரிப்பு வந்துச்சு? அப்படின்னு. இங்க இந்த இடத்துல சொரண்றாரு. இந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர பார்த்து நான் சிரிச்சேன். அப்படின்னு ஆர்ஆர் ஹசன்குள்ள ஒரு கதை சொல்லிட்டு இருக்கு. ஆஜர ஒரு கதை சொல்லிட்டு இருக்கு. அவனுக்கு எப்படி எப்படியெல்லாம் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. சாண்ட்ரா கடந்து வந்த பாதையில உருக்கமாக தனக்கு நேர்ந்த கொடுமைகள சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆரோரா, ஆதிரை, கானா வினோத் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் சிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொருத்தன் சாண்ட்ரா வந்து தன்னுடைய கதையை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, முக்காட போட்டுட்டு தூங்கிட்டான். அது வேற யாரும் கிடையாது. விக்கல்ஸ் விக்ரம்.
அவன் வீட்ல அப்படி நடந்தா தான்டா அவனுக்கு அது தெரியும். இன்னொருத்தவங்களுக்கு அப்படிங்கிறப்ப அது நமக்கு தூக்கம் வரும், சிரிப்பு வரும், நக்கல் பண்ணுவீங்க, நையாண்டி பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கணுமோ, அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்குவீங்க. இது மட்டும் இல்லாம, கனி அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் உட்கார வச்சு, "எனக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். நான் வந்து சாண்ட்ராவுடைய குழந்தைகள பத்தி தப்பா பேசிட்டேன்." அப்படின்னு சாண்ட்ரா என் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து புனித தாய், நான் மட்டும் என்ன இந்த தாயா? நானும் தாய் தானே! எனக்கும் வந்து குழந்தைகள் அப்படின்னா பிடிக்கத்தானே செய்யும். என் மேல வந்து சாண்ட்ரா வைத்திருப்பது ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீதி வேண்டும்னு எல்லாரையும் உட்கார வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஆதிரை வந்து திவ்யாவ பின்னாடி போய் பயமுறுத்திடுறா. அந்த இடத்துல திவ்யா பயங்கரமா ஆன்னு கத்திடுறாங்க. அந்த இடத்துல வந்து டோட்டலா எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாய்ங்க. அந்த இடத்துல லூசு மாரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்றத, கமருதீன் தான் சொன்னான் அப்படின்னு திவ்யா அப்படியே பிளேட்ட மாத்திருச்சு. ஆமாமா, அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவன் என்ன பண்ணாலும் கமருதீன் பண்ணான். எஃப்ஜேன்ற பொறுக்கி சொல்றான், என்ன லூசு மாரி பண்ணாத அப்படின்னு. அத கமருதீன் சொன்னான் அப்படின்னு ஆதிரையும், திவ்யாவும் பிளேட்ட மாத்தி கமருதீன்ட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகுதுங்க. அந்த இடத்துல பாரு வந்து தடுக்குறா. "டேய் வீக்கெண்ட் ஆனாலே இதான்டா இவளுகளுக்கு வேல. நீ போய் அவளுகிட்ட சண்ட போட்டு, நீ வந்து விஜேஎஸ் கிட்ட ஏறு வாங்காத. மூடிக்கிட்டு பேசாம உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து திரும்ப திரும்ப சொல்றான். "லூசுன்றது வருங்க. நீங்க இந்த மாரி சத்தம் போட்டீங்கன்னா வருங்க." அதுக்கப்புறம் அவனும் சத்தம் போட்டு காட்டுறான். "இப்படிதான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு காட்டுறான். கமருதீன் கிட்ட வார வாரம் செருப்படி வாங்குறதே திவ்யா கணேஷுக்கு ஒரு வேலையா போயிடுச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து சொல்றான். "அவன் சொல்லல லூசு மாரின்னு. நான் தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்றான். அதையும் மீறி நீ எப்படி கமருதீன் சொல்லலாம்? ஆக மொத்தம் உங்களுக்கு வீக்கெண்ட்ல கமருதீன டார்கெட் பண்ணணும். ஆதிரைக்கு பெர்சனல் வெஞ்சன்ஸ் கமருதீன் மேல. அதே மாரி திவ்யாவுக்கும் பெர்சனல் வெஞ்சன்ஸ். ஏன்டா ஒருத்தரு கடந்து வந்த பாதைன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆளாளுக்கு கேவலமா ஒரு கேம் ஆடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அந்த இடத்துல திவ்யா வந்து கத்தி, அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா, கனி வந்து ஆக்சுவலா சாண்ட்ராவ கார்னர் பண்ணணும்னு நெனச்சாங்க. திவ்யா கத்துனதுனால ஒட்டுமொத்த கவனமும் திவ்யா மேல திரும்பிருச்சு. திவ்யாவுக்கு வெள்ளிக்கிழமை ஆனாலே கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டு வந்து தையத்தக்கான்னு ஆடணும் அப்படின்ற ஒரு மனநிலை யாரோ ஒருத்தன் சொல்லிக் குடுத்து அனுப்பிச்சிட்டான் போல இருக்கு. நீங்க வெள்ளிக்கிழமை ஏதாவது பண்ணீங்கன்னா தாங்க அது வீக்கெண்டுக்கு எஸ்கலேட் ஆகும். போன வாரம் பார்த்தீங்கன்னா, கமருதீன ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு விஜேஎஸ். அதே மாரி இந்த வாரமும் நம்ம கமருதீன டார்கெட் பண்ணி, அவன வந்து குற்றவாளி கூண்டுல ஏத்தி, நமக்கு வந்து ஒரு எலவேஷன விஜேஎஸ் குடுப்பாரு அப்படின்னு திவ்யா கணேஷ் நெனச்சது. அந்த திவ்யா கணேஷுடைய கனவுல விஜே பார்வதி மண்ணள்ளி போட்டா. "கமருதீன் நீ மூடிட்டு இரு. உன்ன வச்சு தான் அவ கன்டென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறா. அதனால பேசாம இரு" அப்படின்ட்டா. அவனும் அமைதியா இருந்துட்டான். ஸோ, அதோட வந்து அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆக மொத்தத்தில சாண்ட்ரா வந்து கடந்து வந்த பாதை அப்படின்னு சொன்னத, இவிங்க இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி என்ஜாய் பண்ணுவாய்ங்கன்னு சத்தியமா நம்ம நெனச்சு கூட பார்க்கல. விஜேஎஸ் இந்த வாரம் சாண்ட்ராவுக்கு நடந்த கொடுமைய ஒருத்தர் வந்து சீரியஸா தன்னுடைய வாழ்க்கையில நடந்தத சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சிரிச்சு மற்றவங்களால எப்படி என்ஜாய் பண்ண முடியுது? அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா சும்மா சொல்ல வேணாம். சாண்ட்ரா என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மச்சானுடைய மனைவி, தன்னுடைய தங்கச்சி அப்படிங்கிறப்ப சாண்ட்ராவுக்கான நீதியை கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீக்ல பெற்றுக் குடுப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா சாண்ட்ராவுக்கு இந்த வாரம் ஃபுல்லா எலவேஷன் குடுத்துருக்காய்ங்க. சாண்ட்ரா தான் எல்லா ப்ரோமோலயும் வந்திருக்கிறாங்க. அப்போ சாண்ட்ராக்கான ஒரு ஹைப்ப விஜேஎஸ் இந்த வார எபிசோட்ல கண்டிப்பாக குடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, மக்களாகிய நீங்க இந்த வீடியோவ பற்றி, சாண்ட்ராவுக்கு நேற்று நடந்த கொடுமைய பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சியோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.